இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இந்த காணொளி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. இந்த பையன் ஹிந்து பையனுடைய பேர் ஷியாம். இவன் வந்து கல்லூரியில் படிக்கிறதுக்காக டெல்லி வராப்பில். அப்போ நடந்ததை அவர் சொல்கிறாப்புல பாருங்கள். நான் முதலில் கல்லூரி படிப்புக்காக டெல்லி வந்தபோது ஒரு இஸ்லாமிய இளைஞன் எனது கல்லூரி மேட மாணவனாக அறிமுகமானான். பெயர் அப்சல். எனக்கு பயமாகிவிட்டது. இது வந்து ஒரு தீவிரவாதியினுடைய பேர் அல்லவா, இது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டம் எனக்கு இருந்தது. தூக்கிலப்பட்ட அப்சல் குரு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தான். முதலில் அவனிடம் பழக யோசித்தேன். ஆனால் சில நாட்களில் அவனிடம் நல்ல முறையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது. அவனுடைய உண்மையான குணங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. பிறகு அவனிடம் நட்புடன் பழக ஆரம்பித்தேன். மிக கண்ணியமாகவும் சிறப்புடனும் பழக ஆரம்பித்தான். அவனது வீட்டுக்கும் சென்றேன். அவனது தாயாரை சந்தித்தேன். அவர் குடும்பத்தவர்களுடன் உரையாடினேன். அதன் பிறகு முஸ்லீம்களை பற்றி நான் வைத்திருந்த அத்தனை தவறான பிம்பங்களும் உடைந்து நொறுங்கின. முஸ்லீம்கள் எப்போதும் ஒரு பயத்துடனே இருக்கிறார்கள் தற்போதைய ஆட்சியாளர்களை பார்த்து. ரெண்டாவது, தங்கள் மதத்துக்கு ஒரு இழிவு வந்தால் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டியது தான், இதை நான் மறுக்கவில்லை. ஏன்னால் அந்த அளவு அவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள். அதனால் அதன் மேல் ஒரு சிறு துரும்பு பட்டாலும் அவர்களுக்கு கோபம் வருகிறது. அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதுதான் அவர்களிடம் நான் பார்த்தது. இது ஒரு மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டியது தான். அடுத்து, அவர்கள் அனைவரும் மிக ஏழ்மையில் இருக்கிறார்கள். அதாவது சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி தலித்துகளோட மோசமான நிலைமையில் இருக்கிறார்கள். ஆம், அப்போ அந்த பெண் அதாவது பேட்டி எடுக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆமாம், தலித்துகளோட வறுமையில் தான் உள்ளார்கள். அப்போது அவர் சொல்கிறாப்புல, இந்த ஷியாம் சொல்கிறாப்புல, இந்த அளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு இனத்தை மீண்டும் தீவிரவாதிகள் என்றும் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு விசுவாசமாக இல்லை என்றும் இப்படியெல்லாம் புரபகண்டாப்படுத்தி பழைய அரசர்கள் செய்த தவறுகளெல்லாம் இவர்கள் மீது தலையில் போட்டு அவர்களை வந்து எந்த நேரமும் ஒரு கொந்தளிப்பிலே வைத்திருப்பது இது நமக்கு அழகல்ல, இது நமது நாட்டுக்கும் நமது நாட்டு முன்னேற்றத்திற்கும் அழகல்ல அப்படின்னு அந்த ஷியாம்ங்கிறவர் முடிக்கிறார். உண்மையிலேயே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்த முஸ்லீம்களையும் இந்துக்களையும் வந்து மோத விட்டுக்கிட்டு இருந்தால் தான் பார்ப்பனர்களை பற்றிய அவர்கள் இந்த நாட்டுக்கு செஞ்ச துரோகங்கள், இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியது, இந்த நாட்டு மக்களை சூத்திரர்களாக்கியது, இவர்களை இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய நிலங்களை எல்லாம் பிடுங்கி கொண்டு அரசர்கள் மூலியமாக இன்று வரை அதை ஆண்டு அனுபவித்து வருவது, அத்தனை மக்களையும் இந்த மண்ணின் மைந்தர்களை அதாவது சொத்துக்கள் இல்லாமல் நில உடைமை இல்லாமல் ஆக்கியது. இன்றைக்கி வந்து இருக்கிற பல்லர் பறையர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிய அரசர்கள்ட்டேருந்து பிடுங்கி இன்றைக்கி வந்து கொளிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா இந்த பார்ப்பனர்கள். இந்த செய்திகள்லாம் வெளியில் வந்துடக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்மளை நோக்கி திரும்பிடக்கூடாது கோபம். அதனால் முஸ்லீம்களையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற பிளான் பண்ணி ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம். அது வந்து அவருடைய பேட்டி வந்து கடைசியில் நினைக்கிறேன், அதில் வந்த சில கமெண்ட்ஸ்களெல்லாம் பாருப்பா. கல்பனா ஸ்ரீவர்தன் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, கித்னி சச்சி பாத் கஹா ஹை, அதாவது என்ன ஒரு அருமையான ஒரு உண்மையை சொல்கிறான் அந்த பையன் அப்படிங்கிறாங்க அந்த ஹிந்து பெண். அடுத்தாப்புல அஷ்ரஃப் அலி, ஆக்சுவலி இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறாப்புல, இது வந்து உண்மை தான் அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல இன்னொரு எஃப்ஹெச்எம், ஓ கியா அப்சர்வேஷன் ஹே பந்தேகா, 100% கரெக்ட் அப்படிங்கிறாப்புல, இவன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாப்புல. அடுத்து இம்ரான்கிற சொல்கிறாப்புல, தட் அப்சல்யூட்லி ரைட், जो आदमी जितना कम इमोशनल होगा उतनी तरक्की करेगा. அது கரெக்டு தான். அதாவது ஒரு மனிதன் உணர்ச்சி அதிகப்படாமல் கண்ட்ரோல் பண்ணுறான்னாக்க அவன் வந்து நல்ல முன்னுக்கு வருவான் அப்படிங்கிறாப்புல. இந்த ஷாந்து அப்படிங்கிற ஹிந்து பொண்ணு சொல்லுது, சுக்ரியா பாய் தில் से बहुत तसल्ली मिली ये बातें सुनकर, जय हिंद.
இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு ரொம்பவும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபாத்திமாங்கிறவங்க சொல்கிறத பாருங்கள். आपकी जैसी सोच आपकी जैसी यूथ की ज़रूरत है इंडिया को. आपकी जैसे जिस दिन हर हिंदुस्तानी सोचने लगा उस दिन ये देश காமியாப் होना शुरू हो जाएगा. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீ வந்து சூப்பராக வந்து உன்னுடைய எண்ணங்கள்லாம் நல்லா இருக்குது. உன்ன மாதிரியே இந்துஸ்தானி எல்லாரும் அவர்களுடைய எண்ணங்கள் இது மாதிரி மாறுச்சுனாக்க இந்த நாடு எவ்வளோ சூப்பராக போயிடும். உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. சஹிபாத் அடுத்தாப்புல இன்னொரு ஆளும் சஹிபாத்துங்கிறாப்புல கரெக்டான வார்த்தை தான். அப்படின்னா அடுத்து கியா பாத் டியர் 1000% ட்ரூ. ஆக்சுவலி முஸ்லீம்ஸ் லவ் ஹிந்துஸ் பட் தே டோன்ட் நோ டு எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப். சூப்பரான வார்த்தை. 1000% உண்மை. அதாவது உண்மையிலேயே முஸ்லீம்கள் வந்து எப்படி ஹிந்துக்கள்கிட்ட வந்து தங்களுடைய எண்ணங்களை சொல்கிறதுங்கிறது அவர்களுக்கு சரியாக தெரியல. அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. Thank you for loving us, but we are proud to be emotional and we love our religion so much. Real Muslims are always successful and real success is peace. நாங்கள் எங்களுடைய மதத்தை விரும்புறதுனால நாங்கள் எமோஷனலாக தான் இருப்போம் அப்படிங்கிறாப்புல. இது மாதிரி வரிசையாக வருது, கமெண்ட்ஸுக்கெல்லாம் வருது. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்துக்கள் முஸ்லீம்களோட நட்பாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை வந்து சேர விடாமல் ஆக்குறாங்க. அதுதான் காரணம். இனி அந்த வீடியோவை பாருங்கள். मेरी पहली बार मुस्लिम फ्रेंड्स बने कॉलेज में, जब एक ने अपना नाम लिया था अफजल. मुझे बड़ा लगा कि किसी आदमी का नाम अफजल हो सकता है. अफजल तो गुरु था. उसके बारे में तो मैंने ये जाना है कि बम ब्लास्ट और ये सब, तो मेरे लिए पहचाना मुश्किल था कि किसी आदमी का नाम अफजल हो सकता है. पर जब मैं उनके साथ रहा तब मुझे पता चला यार अफजल तो बहुत प्यारा आदमी है. अफजल तो बड़ा नेक दिल है. अफजल ने तो मुझे उधार भी दिए. अफजल ने मुझसे भी उधार लिए. अफजल ने मुझे खाना भी खिलाया, मैंने भी उसे खाना खिलाया. हम फ्रेंड बने. अफजल मुझे अलग अलग जगहों पे ले गया. मैं उसके साथ मस्जिद पे गया, कई बार हम गुरुद्वारे भी गए. उसके साथ जब मैंने जाना शुरू किया, उसकी फैमिली को देखना शुरू किया, उसके बाद मेरा पूरा पर्सपेक्टिव ही चेंज हो गया. पर मैं आपको ये बता रहा हूँ कि मुसलमानों के बारे में जो एक इमेज बना रखी है, हाय काट देगा मार देगा, वो है ही नहीं, एग्जिस्ट ही नहीं करती है कहीं. वो अपने जैसे लोग हैं और थोड़े डरे हुए लोग हैं इस टाइम पे. बस उनके साथ ये है कि वो इमोशनल हैं और अपने रिलीजन से थोड़े ज्यादा जुड़े हुए हैं. मैं तो ये कहता हूँ जो आदमी जितना कम इमोशनल होगा वो अपनी लाइफ में उतनी तरक्की करेगा. आज यही रीजन है कि मुस्लिम समाज के लोग, अगर सच्चर कमेटी की आप रिपोर्ट देखोगे तो सबसे ज्यादा इस देश में अगर कम एजुकेटेड लोग थे, सबसे ज्यादा गरीब, सबसे ज्यादा सताए हुए लोग थे, तो वो मुसलमान थे. दलितों से नीचे है पायदान में. कि जब मैं दिल्ली आया